இனிய தமிழ் வணக்கம். வெல்க தமிழ். உவகை, ஆனந்தம், களிப்பு, சந்தோஷம், மன நிறைவு என்று பல அடைமொழிகளை கொண்டது மகிழ்ச்சி. ஆம், மார்ச் 20 மகிழ்ச்சி தினம். உவகை என்கின்றோம். இது மகிழ்ச்சிக்கு நெருக்கமான வார்த்தை. ஆனந்தம் என்பது மிகப்பெரிய இன்பம், அதிக அளவிலான மகிழ்ச்சி. இதை ஆனந்தம் என்போம். ஆனந்த கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கடை கண்ணுல வழிந்தோடுகின்ற நீர் ஆனந்த கண்ணீர். ஒரு விஷயம் திருப்தியாக இருக்கும் பொழுது நமக்கு ஏற்படுவது சந்தோஷம். ஒருத்தர் சொன்னாரு, ஜோசியக்கார்ட்ட என் ஜாதகத்தை கொண்டு போய் வச்சேன், உனக்கு தோஷம் இருக்குப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் தோஷம் போயிரும் அப்படின்னு சொன்னாருன்னு. உடனே இன்னொருத்தர் கேட்டாரு, போயிருச்சா அப்படின்னு. ஆமாங்க, கல்யாணம் ஆன உடனே தோஷம் போயிருச்சு. என்ன தோஷம்? சந்தோஷம் போயிருச்சு. அப்படியாங்க. இந்த மகிழ்ச்சியையே களிப்பு அப்படின்னு சொல்லுவோம். களிப்பு என்பது ஆச்சரியத்துடன் நமக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சி. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். புன்னகைப்போம், சிரிப்போம், அடுத்தவர்களினுடைய குறைகளை பார்த்து அல்ல, பிறருடைய நிறையை போற்றி சிரிப்போம். பூ பூவா பூத்திருக்கு பூவினிலே ஆயிரம் பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ? சிரிப்பு. அந்த சிரிப்போடு, மனம் நிறைந்த களிப்போடு. நன்றி, வணக்கம்.